வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட முட்டைப்பொடி மாஸ். இந்த மீன் குழம்பு நிறைய பேருக்கு சென்னை ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம், பூண்டு, குழம்புத்தூள், புளி எந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக உங்கள் வீட்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம என்ன தான் வந்து பெரிய மீன் போட்டாலும் இந்த சங்கரா மீன் போட்டு பண்ணுற மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு பிரமாதம். இதோட அட்டகாசமான ஒரு சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சங்கரா மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சங்கரா மீன் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 150 கிராம், பூண்டு 25 பல்லு, தக்காளி 2 நம்பர், புளி 1 லெமன் சைஸ், தேங்காய் 3 பத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்த்தலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் வெந்தயம் போடுறோம். வெந்தயத்தோட அளவு கம்மியாக இருக்கணும். அதே டைமில் வெந்தயம் கருகக்கூடாது. அப்படி கரிஞ்சால் கண்டிப்பாக என்ன ஆகணும், கசப்பு தன்மை வந்துடும். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் தாராளமாக போட்டிருக்கேன். இந்த ஃபிஷ் கறி பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த சென்னை மீன் கறி சொல்லுவாங்க. இந்த சென்னை மீன் கறிக்கு இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பூண்டு. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, குழம்புத்தூள் இந்த 4ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டாச்சு, பூண்டும் போட்டாச்சு, நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த வதக்கி வர பக்குவம் என்ன கேட்டேன், கரெக்டாக ஒரு 25% to 30% அளவுக்கு வதங்கணும். அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் தக்காளி போட ஆரம்பிக்கிறோம். இந்த தக்காளி வந்து நல்ல பழுத்து தக்காளி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் காய் ஓட்டமாக இருக்கிற தக்காளி யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த வெங்காயத்தோட தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறோம். இதுக்கு பிறகு குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறேன். இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் குழம்புத்தூள் போட்டு பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. அப்படி இல்லாதவங்க சில்லி பவுடர், தனியாத்தூள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு பிறகு வந்து புளி தண்ணி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுரும். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி தண்ணி ஊற்றின பிறகு கொதிக்க அந்த மசாலா நல்லா வெந்திருக்கும். அந்த வெங்காயம் தக்காளி முழுசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் கரெக்டாக வரணும். இதுக்கு பிறகு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி போட்டிருக்கேன். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த குழம்பு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது தண்ணியாக இருக்கும். கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வருதா? இப்போ பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொதிக்கிற டைமில் தண்ணியாக இருக்கும். அதாவது சூப் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த போரோசில் கடாயோட மூடியை போட்டு நல்லா கொதிக்கிட்டுன்னு சொல்லி விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போ அந்த கிரேவி டெக்ஸ்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக வரணும். இன்னொரு கரண்டி எடுத்து நான் காமிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி புளிப்புத்தன்மை மசாலாவும் நல்லா வெந்து வந்திருக்கணும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால். தேங்காய் பேஸ்ட்டு போடாது. இந்த இடத்துல தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 3 பாத்து தேங்காய் சொல்லியிருக்கேன். அதில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த குழம்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தேவைப்பட்ட தண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சங்கரா மீன். இந்த சங்கரா மீன் நல்லா க்ளீன் பண்ணுறேங்க. அந்த குடல் பகுதி எல்லாத்தையும் எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக இந்த கிரேவியில் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மீன் டைரெக்டாக குழம்புல போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். கரண்டியை வச்சு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொதிக்கிட்டுன்னு சொல்லி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக மீன் உடையாமல் சூப்பராக உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். இல்லை கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீன் உடஞ்சிரும். அப்போ அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் உங்களுக்கு கொடுக்காது. அந்த மீன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இப்போ ரெடியான அந்த மீன் குழம்பு அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ப்ரான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 300 கிராம், ப்ரான் 1/2 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 4 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 7லேருந்து 8 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, புதினா 1/2 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, தயிர் 200 ml, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, அதிகபட்சம் 20லேருந்து 25 நிமிஷம் ஊற வச்சா மட்டுமே போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. இதுக்கு பிறகு இந்த ப்ரானை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அது எப்படி க்ளீன் பண்ணுறது நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ப்ரானோட மேல் பகுதி, அந்த முதுகு பகுதியில் லைட்டாக ஒரு கத்தி வச்சு கட் பண்ணுறேங்க. கட் பண்ணி முடித்த பிறகு உள்ளே இருக்க அந்த அழுக்கை எடுத்துடணும். நீங்கள் இந்த அழுக்கை எடுத்துகிட்டு நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சின்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இதுவே சின்ன ப்ரானில் வருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க ப்ரானில் கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ரானாக இருந்தால் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகணும். சரிங்களா? இது ஒரு பேசிக்கான விஷயம். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக இந்த ப்ரானை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கோ இல்லை கறி பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி பெரிய ப்ரான் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிடணும். இதுக்கு பிறகு மண்சட்டியில் தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை தாளிப்பை போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயம் 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் புதுசாக கட் பண்ணி போடுற பழக்கம் வேண்டாம் பிரியாணி பொறுத்த வரைக்கும். இதுக்கு பிறகு பச்சை மிளகாய் நான் சொன்ன கொண்டே உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும்னு நினச்சின்னா அந்த டைமில் 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் காரம் எங்கேருந்து வருதுன்னா இந்த பச்சை மிளகாய் பேஸ் பண்ணி தான் அந்த காரத்தை எடுத்துகிட்டு வரும். சில்லி பவுடர் வந்து ஜஸ்ட் கலருக்காக மட்டும்தான், அந்த ஃப்ளேவருக்காக தான். அதனால் காரத்துக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வதங்கிருக்கணும். அதாவது 70 to 80% அளவுக்கு வதங்கி முடித்த பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். பூண்டும் இஞ்சும் ஒரே அளவு தான் அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி முடித்த பிறகு தக்காளி போடுறோம். தக்காளி கட் பண்ணும்போது கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணோட பெருசாக கட் பண்ணி போடுங்க. கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர். இந்த மிளகாய்த்தூள் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த தக்காளியை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதாவது தக்காளி எதுக்காக ரொம்ப நேரம் குக் பண்ண சொல்லணும்னா, அப்படி குக் பண்ணால் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே தயிர் போடுறோம். இந்த தயிர் போட்ட உடனே இந்த மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுவே இந்த இடத்துல மட்டன் போடுறீங்கன்னா தக்காளி கடைசியாக போடணும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த தக்காளி வந்து மேஷ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் தக்காளி கடைசியாக போடணும் சொல்ல வரேன். ப்ரான் வேகிறதுக்கு டைம் எடுக்காது. அதுக்காக நீங்கள் தக்காளி எல்லாம் போட்ட பிறகு ப்ரான் போடுங்க. இப்போது கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இந்த இறா போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அதிகபட்சம் ஒரு 100 ml தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும். இந்த தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணால் அந்த ப்ரான் வந்து ஹார்ட் ஆகிடும். அதனால் அதிகபட்சம் 1 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் டு 50% அளவுக்கு வெந்திருக்கும்.
இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலா தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ரைஸ் எப்படி குக் பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போது இந்த கடாயில் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர டைமில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, முழு கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஊற வச்ச அரிசியை போடுறோம். இந்த அரிசியை கரெக்டாக வேக வைக்கிற பக்கம் எனக்குன்னு 60 to 70% அளவுக்கு வேக வச்சா மட்டுமே போதும். ரொம்ப குக் பண்ணக்கூடாது. அப்படி ஓவராக குக் பண்ணினா தம் போட்டால் மேஷ் ஆகிடும். அதனால் 60 to 70% அளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வேக வச்சு எடுத்துருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரான் மசாலா இருக்குல்ல, அந்த மசாலாவில் இந்த ரைஸை போடுங்க. இந்த மாதிரி ரைஸ் லேயர் பை லேயராக நீங்கள் போட ஆரம்பிக்கணும். போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல கரண்டி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கரண்டி நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. கரண்டியை திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணணும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற கேட்டிங்கன்னா, அந்த ரைஸ் உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம், வேறு எதுவுமே இல்லை. கீழே அந்த மசாலா ரைஸ் எல்லாமே டுகெதராக ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போடுங்க, கொஞ்சம் நெய் போட்டு தம் போட ஆரம்பிக்கிறோம். தம் போடும்போது இந்த மாதிரி மண் சட்டி யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு காட்டன் கிளாத் கட்டிட்டு அதுக்கப்புறம் மூடி போடுறோம். ஏன் கேட்டிங்கன்னா, சம்டைம் வந்து ஸ்டீம் வெளியே வந்துடும். இதுவே நீங்கள் வீட்டில் நல்ல அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே மூடி போட்டு தம் போடலாம். ஒரு 20 to 25 நிமிஷம் தம் போட்டுருணும். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அருமையான பிரியாணி இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் நெய் கொத்தமல்லி போட்டு தம் உடைச்ச ஒரு அருமையான ப்ரான் பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, அப்படியே தலை ரைஸ்லாம் உதிரியாக சூப்பராக வருதில்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். அதே டைமில் ரைஸ் ட்ரையாக இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா மாய்ஸ்டராக இருக்கணும், ரைஸ் உதிரியாக இருக்கணும், காரம் கரெக்டாக இருக்கணும். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம அல்டிமேட்டான ஸ்டைலில் இந்த ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க.